பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்னைக்கு என்னன்னா, நான் நிறைய நம்ம இதில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு. அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த லிங்க் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். அது பார்த்தாலே தெரியும், அது குழந்தை கூட தெரியும் இவருக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு. அந்த லிங்க் அனுப்புகிறேன். இதில் ஃபுல்லாக தயவு செஞ்சு அனைவரும் பார்க்கணும். பாருங்க, அப்புறம் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதெல்லாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. இப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது மாதிரி தான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் மெசேஜ். பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான். இது உள்ளது உள்ளபடியே நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அவர் பேசுறத கேட்டீங்களா? சுற்றுலா தலத்துக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கட்சி மீட்டிங் வச்சோம்னா நம்ம பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு நம்மளோட இப்படிதான் ஒரு எலெக்ஷன் வேலை இப்படிதான் பார்க்கணும், எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம எப்படி கட்சி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி நம்ம பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவோமோ, அந்த மீட்டிங்ல நம்ம என்னென்ன பேசணும்னு பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லுவோமோ, அதே மாதிரி தான் இதுதான் தீவிரவாதிகளோட இவர் நேரடியாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங் போட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு இவர் தான் அது முக்கிய புள்ளியே. நம்ம பாகிஸ்தானில் போய் பண்ணணும், அவனை துவம்சம் பண்ணிடணும். அவனை இருக்கு நம்ம மேலே ஒருத்தனை தொட்டுட்டாமனா இந்தியாவில் உள்ள எவன் மேலே யார் மேலே தொட்டாலும் அது நம்ம மேலே தொட்ட மாதிரி தான். அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சி நினைக்கும், எங்கள் தலைவர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம நாட்டிலே இருந்துக்கிட்டு நம்ம இதை தின்னுக்கிட்டு அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணதாமனா இவனை நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியும் சரி, இவனை கூப்பிட்டு கண்டிப்பா விசாரிக்கணும். இவன் எப்படி அங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ள சுற்றுலாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல இவன் யாரு? வந்தா சுடுவோம்னு டைரக்டா மிரட்டல் விடுதான். அவனோட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அவன் என்ன சொல்றான்? வந்தா செய்வோம், பொதுமக்களையும் மிரட்டுவோம், பொதுமக்களையும் நேரடியாக மிரட்டுதான். அங்க சுற்றுலாவுக்கு போனீங்கன்னா நாங்க சுடுவோம். என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? அப்ப இந்த மாதிரி ஒரு உள்நாட்டு துரோகிய நம்ம வச்சிருந்தோம்னா எதிரிய கூட நம்ம வச்சிடலாம். ஆனா இவன் துரோகி கூடயே இருந்து கெச்சு போட்டு கொடுத்ததே இவன் தான் கெச்சு போட்டு கொடுத்துருக்கான். கண்டிப்பா இவன் தான் கெச்சு போட்டு கொடுத்துருக்கான். இவனோட பேச்சில இருந்தே நமக்கு நல்லா தெரியுது இவன் தான் கெச்சு போட்டு கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி உள்நாட்டு துரோகிகள் இருந்தாங்கன்னா நம்ம நாடு வளரவே வளராது, கண்டிப்பா வளராது. என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவன் கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், நாளைக்கு இந்த மாதிரி துரோகி உங்களை என்ன வேணாலும் பண்ணுவான். இவன் நம்ம நாட்டில் இருந்துகிட்டு அவன் என்ன எப்படி சொல்றான்? இவங்களோட பிளான் அதுதான், இந்திய அரசாங்கத்தை மிரட்டணும். அவன் மதத்தை அப்ப அவன் பாதிக்கப்பட்டவங்க சொல்றது, நீ பாதிக்கப்பட்டவன் சொல்லுதானே இப்படிதான் சொன்னா இப்படிதான் செஞ்சாம்னு. அதுலயும் ஒரு சகோதரி சொல்லியிருக்கு, ஏதோ பிராங்க் பண்ணுதாங்க போல அப்படின்னு நினைச்சோம். நீ என்ன மதம் எந்த மதம்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. நான் சரி ஏதோ பிராங்க் போலுக்குன்னு சொல்லி ஹிந்துன்னு சொன்ன உடனே இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். அப்ப அவ போய் சொல்லுதாலோ? அந்த சகோதரி போய் சொல்லுதாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்குது, கண்டிப்பா தொடர்பு இருக்குது. இவனை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய விதயத்துல விசாரிச்சோம்னா இன்னும் எங்கெங்க நம்ம நாட்டுக்கு எதிராக, ஏன்னா இவன் துரோகிய. நீங்க என்ன நினைப்பீங்க? வெளியே அங்க இருந்து நம்ம அதைத்தான் வாட்ச் பண்ணுவோம், உள்ளவனா நம்ம வாட்ச் பண்ண மாட்டோம். ஆனா இவன் உள்ள இருந்துகிட்டே இந்த சோழியை பார்க்கான். தயவு செஞ்சு என் அனைத்து உறவுகளும் இவனை பிடிச்சே ஆகணும். இவன் இல்லைன்னா இன்னும் என்னென்ன சதி பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காஷ்மீர்ல நடந்தது தமிழ்நாட்டிலயும் நடக்காதா? நம்ம அனைத்து உறவுகளும் தமிழ் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, RSSல மட்டும் இருக்கிறவங்க இல்ல. இவன் RSS மதவாத கட்சின்னு சொல்லுதான். முட்டாளுகளை RSS எங்க இந்த மாதிரி அப்ராணி மக்களை சுட்டு கொண்டான்? முஸ்லிம்களை நீ முஸ்லிமான்னு கேட்டு எங்க சுட்டு கொண்டான்? இல்ல பொது இடத்துல ஏதாவது ஒரு பொது இடத்துல எங்க குண்டு போட்டான்? என்ன செஞ்சாங்க? எந்த இடத்துல மத கலவரத்தை பத்தி பேசினா? ஒருத்தன் சொல்றான் ஒரு கையில குரானும் ஒரு இடத்துல வாளையும் வச்சுக்கிட்டு எங்களால இந்த முஸ்லீம் நாடா மாத்த முடியுங்க இந்தியாவை. அப்படி எந்த RSS தலைவர்கள் பேசினாங்க? எங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசினாங்க? எவன் மதவெறி பிடிச்சவன்? இவன் இந்த திருமாவளவன் சொல்றானா? அவன் எப்படி சொல்றான்? அவங்களோட அஜெண்டா இதுதான், இந்தியா அரசாங்கத்தை மிரட்டணும், அங்க பொதுமக்களுக்கு என்ன இது பண்ணுதான், இங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அது
அது ஏன் வரக்கூடாது? ஒரு தீவிரவாதிக்கு இவன் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்ப அரசாங்கம் ஒண்ணு ஏன் இவனை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கு? தயவு செஞ்சு இவனை தூக்கி விசாரிச்சுன்னா இன்னும் எத்தனையோ எங்கெங்க இவங்க பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல. இவனை தூக்கி கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா இன்னும் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்கன்னு இவனை கண்டுபிடிச்சிடலாம். இவன் தான் ஸ்கை அங்க அவங்களுக்கு வெளிப்படையா சொல்றானே, காஷ்மீருக்குள்ள அங்க வந்தா நாங்க சுடுவோம்னு. தீவிரவாதியோட அஜெண்டா இதுதான் அப்படிங்க. அதுவும் மதத்தை பார்த்து மதத்தை கேட்டு தான் சுட்டு கொண்டிருக்கான். பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. இவன் என்னமோ நேர்ல இருந்து பண்ண மாதிரி இவன் சொல்றான். நம்ம கேனப்பைய இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இவங்களை நம்பிக்கிட்டு இருக்க போறோம்? அவன் கட்சியில இருக்கிறவன் அவனுக்கும் உனக்கு இங்க துரோகம் பண்ண உனக்கு பண்ண மாட்டானா? நம்ம சோற தின்னுக்கிட்டு அவன் நம்ம கிட்ட வந்து இது பண்ணுதான். நீரை விடணும். ஏன் விடணும்? அங்க உள்ள பாதிக்கப்பட்டவங்கள நோயாளிகள் இங்க வந்து சிகிச்சை கொடுக்க முடியும். இப்ப துள்ளுதிய தமிழின தலைவர் வேலு பிரபாகரன் பிள்ளையோட அவங்க அம்மா இங்க சென்னைக்கு வரும்போது திமுக காங்கிரஸ் இருந்து இங்க மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு விட மாட்டேன்னாங்களே. அப்ப நீ எங்க போன? ஒரு தீவிரவாதியை கொண்டு வந்து சிகிச்சை எடுக்கணும்னு சொல்ற. அன்னைக்கு அவரை வச்சுதான் பொழப்பே நடத்துது. நீ பிரபாகரனோட அம்மா இங்க நமக்கு தமிழ்நாட்டில் சிகிச்சை பண்ண விட மாட்டேன்னு சொன்னானே காங்கிரஸ் டிஎம்கேயும். அப்ப எங்க போன நீ? இன்னும் பிரபாகரன் சொல்லி அவர் பேரை நீ எல்லாம் அவர் பேர் சொல்ல உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது? தமிழ் உறவுகளை, என் உயிரின் மேலான என் தமிழ் சொந்தங்களை, ஒரு கல்யாண வீட்டில் போய் இந்த வைகோ கொள்கை பரப்பு அவர் தான் கொள்கை கோப்பாடு உள்ள அவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவங்க ரெண்டு பேர்த்த மாதிரி ஒரு அவங்கள பேசினாலே அவ்வளவு டென்ஷன் ஆகுது. கல்யாண வீட்டில் போய் அவன் மதத்தை கேட்டே சுட்டிருந்தாலும் இவன் வெளியே சொல்லியிருக்க கூடாதான். டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தீவிரவாதிகளோட நேரடி தொடர்புல இருக்காங்க. தயவு செஞ்சு அனைத்து என் உறவுகளும் நம்ம இதை கவனிச்சு செயல்படணும்னு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.